அனைவருக்கும் வணக்கம். மனநலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மனநல நோய்கள் அல்லது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை சரியான நேரத்தில் முறையாக அணுகும் பொழுது அதற்கான தீர்வு அல்லது அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்தை மேனேஜ் பண்ணுற விதமானது எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல நாடுகள்லையும் மனநல நோய்கள் அல்லது மனநல பிரச்சனைகள் சம்பந்தமான பல்வேறு தவறான எண்ணங்களும் நம்பிக்கைகளும் இருக்கு. அதை நாம மூட நம்பிக்கைகள் அப்படின்னு கூட ஒரு விதத்துல சொல்லலாம். அப்படி 5 மூட நம்பிக்கைகள் நம் வாழ்க்கையே பிரட்டி போடலாம். இந்த பதிவில் நாம அந்த 5 தவறான நம்பிக்கைகள் அல்லது மூட நம்பிக்கைகளை பத்தி சுருக்கமா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவானது உங்க வாழ்க்கையிலோ அல்லது உங்களை சார்ந்தவங்களோட வாழ்க்கையிலோ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இம்பாக்டை ஏற்படுத்தலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ அந்த 5 மூட நம்பிக்கைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மென்டல் ஹெல்த் ஆர் மென்டல் இல்னஸஸ் பற்றின மிக முக்கியமான மித், பிரதானமான ஒரு தவறான நம்பிக்கை என்ன அப்படின்னா, மனநல நோய்களும் மனநல பிரச்சனைகளும் மிக மிக கடினமாக ரேராக காணப்படுகிற ஒரு விஷயம். அது ரொம்ப அன்காமன். சராசரி மனிதர்கள் கிட்ட, சராசரி குழந்தைகள் கிட்ட, சராசரி வாலிபர்கள் கிட்ட அத்தகைய மனப்பிரச்சனைகளோ நோய்களோ இருக்காது அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கை தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஆங்கிலத்தில் உள்ள இந்த தகவலை நான் நிறைய ஆராய்ச்சி தரவுகள், ரிசர்ச் ரெஃபரன்ஸ் டேட்டாவை எடுத்து வச்சு அதன் மூலமாக நான் அதிலிருந்து எடுத்த இந்த ஒரு கருத்து சாராம்சம் தான் இது. உங்களில் சில பேர் அந்த தகவல்கள் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான ரெஃபரன்ஸ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இந்தியாவில் 2024-25 ஆண்டில் மட்டும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 60 வயதை கடந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 8% பேருக்கு கண்டறியப்படாத மனச்சோர்வு. இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி ஏறக்குறைய. அதில் பார்த்திங்கன்னா பெரியவங்க ஒரு கணிசமான ஒரு சதவீதம் இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன். அதில் 8% பேர் கடந்த வருடத்திலேயே மனச்சோர்வு இருக்க வாய்ப்பு இருக்குன்றது ஆராய்ச்சி தகவல்கள் சொல்லுது. அடுத்தது 18 வயதுக்கு மூத்தோர், 60 வயதுக்கு குறைந்தவர்கள், இவர்களை நம்ம அடல்ட்ஸ்னு சொல்லலாம். இதில் கணிசமான ஒரு பர்சன்டேஜ் 10.6 10.6 விழுக்காடு ஏதேனும் ஒரு மனநல நோயே இருக்கான் அந்த அடல்ட்ஸ்க்கு. இதை நம்ம ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியோ அல்லது டாக்டர் பட்டம் படிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களோ அவங்க பொதுவாக சொல்ல, இந்த 10.6% அடல்ட்ஸ் வயது வந்தோர் ஏதேனும் ஒரு மனநல கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான தகவல். அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது டீனேஜர்ஸ், 13-17 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகள் பார்த்திங்கன்னா 7.3% ஏதேனும் ஒரு விதமான மனநிலை குறை இருக்குது. இது 5 வருடத்திற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட தகவல் இல்லை, 2024-25 கடந்த வருடத்திற்கான ஒரு ரிசர்ச் டேட்டா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முழுக்க எக்ஸ்க்ளூசிவ்லி குழந்தைகள் மற்றும் டாட்லர்ஸ், குட்டி பசங்க 0 to 5 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும். போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் உத்தராகண்டில் 10,000 குழந்தைகளை சர்வே எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 0.5-6% வரைக்கும் 0.5-6% வரைக்கும் குழந்தைகள் ஏதேனும் ஒரு மனநல குறையால், குறிப்பாக இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அறிவுத்திறன் குறைவாக இருக்குது, கற்றல் திறன் குறைவாக இருக்குது குழந்தைங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10,000-ல் 55 குழந்தைகள், 140 கோடி ஏறக்குறைய இந்தியாவோட மக்கள் தொகைனா கணிசமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது இந்த நம்பர் இன்னும் அதிகமாகும். அப்போ இது ஒரு சாம்பிள் டேட்டா தானே.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்கள், மனநல கோளாறு, மனநல உபாதைகள், இட் குட் பி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இட் குட் பி டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ், ADHD, ஆட்டிசம் அப்படின்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். ரிசர்ச்சர்ஸ்க்கும் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸ்க்கும் அப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட்க்கும் இதை பற்றி நல்லா தெரியும். அப்போது இது பொதுவாக எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்கிறதும் தவறு, இது ரொம்ப அரிதாக காணப்படுறதுன்னு சொல்கிறது அதை விட தவறு. ஏன்னா போன வருஷம் டேட்டாவை பார்க்கும்பொழுது இவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு இருக்குது இல்லையா? அதனால இனிமே பொதுவாக ஏதேனும் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம குழந்தைங்கக்கிட்ட, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், திருமணத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அல்லது வேலைக்கு போகிற, காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற என் டாட்டர், என்னோட சன் அப்படின்னா, நம்ம அவர்களுடைய மனநலத்திலும் போதுமான அக்கறை செலுத்த வேண்டும். மனநல நோய்கள் சம்பந்தமான இரண்டாவது மூட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனநல நோய்கள் அல்லது ஏதேனும் மனநல குறைகள் உள்ளவர்கள் பலகீனமானவர்கள், வீக் பீப்புள் அப்படின்னு நினைக்கிறதும், அதற்கு பிறகு மனநல குறைபாடு உள்ளவர்கள் அவங்களுடைய ஆளுமையில மிகப்பெரிய குறை தெரியும் அப்படின்னும் நம்புறதும் மிக மிக தவறான நம்பிக்கையாகும். ஃப்ரெண்ட்ஸ், மனநல நோய்கள் அல்லது ஏதேனும் மனநல கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சரியான இன்டர்வென்ஷன், அது மருந்து சிகிச்சை அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு சைக்கோதெரப்பி, ஒரு CBT அல்லது ஒரு மனநல ஆலோசகர்கள் தரக்கூடிய ஒரு டாக் தெரப்பி அந்த மாதிரியான சிகிச்சை முறையாக கூட இருக்கலாம். இது ரெண்டும் கம்பைன் பண்ண முறையாகவும் இருக்கலாம். அப்படி சரியான ஒரு இன்டர்வென்ஷன் மூலமாக திரும்ப ஓரளவிற்கு நார்மல் வாழ்க்கையில் அவர்களால் வாழ்ந்து தன்னுடைய ரோலை ஒழுங்காக ப்ளே பண்ண முடியும்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி தகவல்கள் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்குது. குறிப்பாக மும்பையில் ஸ்கிசோப்ரேனியா, இது ரொம்ப ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்த மனநல நோய். இது உபாதை அல்லது கோளாறு இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மாதிரி. அதுவும் க்ரானிக் டிப்ரெஷன் சொல்ல வேண்டாம், சாதாரண டிப்ரெஷன் மாதிரிலாம் இல்லை. இந்த ஸ்கிசோப்ரேனியான்றது முறையாக நாட்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட நோயில் இருந்தும் கூட அதுக்கு மருந்து சாப்பிடக்கூடியவர்கள் முறையான கண்காணிப்பில் இருந்து 40% பேர் அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் கூட அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை தெரியுமோ தெரியாதோ அதை நம்ம சொல்ல முடியாது, சொல்லாமல் கூட பகலில் போய் வேலை செஞ்சுட்டு இரவு நேரங்களில் உளவியல் மருத்துவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை சாப்பிட்ருக்கலாம். ஆனால் தொடர் சிகிச்சை எடுத்துட்டு நீண்ட நாள் ஸ்கிசோப்ரீனியா பேஷண்ட்டாக இருக்கிறவங்களில் 40% பேர் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இது ஆராய்ச்சி தகவல். அப்போது ஏதோ ஒரு மனநல நோய் இருக்குது, ஸ்கிசோப்ரீனியா இருக்குது, அதுக்கான மாத்திரை சாப்பிட்றாங்க. பட் 140 பேர் தங்களுடைய இயல்பான வேலையை தொடர முடிஞ்சிருக்கு. அதுக்கான உண்மையான ஆராய்ச்சி தகவல்கள் மும்பையில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. டெல்லியில் இன்னொரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளான ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது டாக்டர் சொல்கிறத போய் செய்கிறோம், இல்லை ஒரு கவுன்சிலர்கிட்ட சொல்கிறோம், 20 நாளுக்கு ஒரு முறை வாங்க ஒரு தெரப்பி செஷன் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு முறை போயிட்டு திருப்பி 8 மாதம் கழித்து நான் கோவத்தில் இதை உடைச்சிட்டேன், அதை தூக்கி எறிஞ்சிட்டேன், இல்லை இந்த ஒரு பொருள் எடுத்து அந்த நபர் மேலே அடிச்சிட்டேன், அந்த நேரத்தில் உங்ககிட்ட கவுன்சிலிங் வரலான்னு நினச்சேன். அப்படி போகக்கூடாது. எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முறையாக பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், மனநல ஆலோசகர்கள், தகுதி வாய்ந்தவர்கள், அவர்கள் சொல்வதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேபிளான ட்ரீட்மெண்ட், நிலைப்புத்தன்மை வாய்ந்த அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா, இவர்களால் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு உபாதைகளை கடந்து தங்கள் திறமை, படிப்பிற்கு ஏற்றவாறு ஒரு கெயின்ஃபுல் ஜாப்ஸில் அவங்களால போய் பணி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு இலக்கு, வெறும் பிஎஸ்சி மட்டும்தான் படிச்சிருக்கேன், நான் பார்ட் டைமில் எம்எஸ்சி படித்து முடிக்கணும், இது மாதிரி பர்சனல் கோல் இருக்கலாம். ஸோ சிறு சிறு மன உபாதைகள், மனநல கோளாறுகள் இருக்கிறவர்களால் ஸ்டேபிள் ட்ரீட்மெண்ட், நிலைப்புத்தன்மை வாய்ந்த தொடர்ச்சியான பரிந்துரைக்கப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக வேலையிலும் சென்று அமர முடியும், தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் கோல்ஸும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது சில பேர் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலாக இருக்கலாம், ஒரு சர்ச்சாக இருக்கலாம், ஒரு
மசூதியாக இருக்கலாம், அல்லது சீக்கியர்கள் வழிபடக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கலாம். இங்கே வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்காக தங்களால் முடிஞ்சதை ஏதாவது செய்யணும்னு நடக்கலாம். இப்படிப்பட்ட சொசைட்டல் ரோலை கூட அவங்களால செய்ய முடியுன்ற தகவலை தான் இந்த டெல்லியில் நடந்த அந்த ஆராய்ச்சி தரவுகள் நமக்கு எடுத்து சொல்லுது. அடுத்தது என்ன நம்ம பார்த்திங்கன்னா, நிம்மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அது இந்தியாவிலே மிக முக்கியமான மனநல நோய்கள், மனநல பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு மருத்துவமனை. அங்கே வந்து நிறைய மனநல மருத்துவர்களுக்கான பயிற்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு சிகிச்சை முறைகள் கொடுக்கும் பொழுது அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்ட நபர்கள் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட தீவிரத்தன்மை வாய்ந்த மனநல நோய், ஸ்கிசோப்ரீனியா, it's an absolute mental disorder where a psychiatrist has to treat the particular patient compulsorily. Psychopharmacotherapy அது முக்கியம். கவுன்சிலிங்கும் கொடுக்கணும், மருந்து மாத்திரைகளும் சாப்பிடணும், கேர் டேக்கரும் ப்ராப்பரான கேர் எடுத்துக்கணும். இது செய்யும்பொழுது மட்டும்தான் அவர்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும். இது ஒரு சாதாரண ஆன்சைட்டியாக இருக்கலாம். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கூட ஏதோ ஒரு விதமான ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் அந்த பேறுகாலம், அந்த டெலிவரி டைம் வரக்கூடிய நேரங்களில். அப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்த மனநல பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் முறையான ஆலோசனை, முறையான சிகிச்சை முறையை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து பெட்டர் ஆன ஃபங்க்ஷனல் அவுட்கம்மை காண்பிச்சிருக்காங்க. அவர்கள் எந்த ரோலை ப்ளே பண்ணணுமோ குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், நண்பர்கள் வட்டத்தில், அந்த விதமான அந்த ஃபங்க்ஷனல் அவுட்கம்மு எஃபெக்டிவாக இருந்திருக்குன்றது நம்ம நிம்மாம்ஸில் நடந்த அந்த ஆராய்ச்சி தரவுகள் வந்து நமக்கு சொல்லுது. இது வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கன்க்ளூஷன் கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்ன பார்த்தா, இன்னொரு தகவல் என்னென்னா, ஒரு இன்டர்வென்ஷன் இருக்குது, ஒரு சிகிச்சை முறையை ஒரு நபர் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்க மேற்கொள்ளும் பொழுதே அவங்களோட சைக்கோசோஷியல் டிமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப், உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியும் அப்படின்றத இன்னொரு ஆராய்ச்சி தரவுகள் ப்ரூவ் பண்ணுது. அப்போது நம்ம என்ன விதமான முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, ஏதேனும் ஒரு பிரச்சனையினால் மனநல கோளாறுகள், உபாதைகள் வருதுன்ற பொழுது அவர்களால் மற்ற பிற இடங்களிலும் அவர்கள் வந்து ஒரு கணவராகவோ, ஒரு மகனாகவோ, ஒரு தந்தையாகவோ, மாமனாராகவோ ஒரு ஆண் இருக்காருன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனச்சோர்வோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா மற்ற எல்லா இடத்திலும் அவர் வந்து மோசமாக தான் இருப்பார், அவரால் இயல்பாக இருக்க முடியாதுன்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் we should not outrightly conclude that a person who is being diagnosed to have depression can only be not performing well in every other role அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம போக வேண்டாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த மிக முக்கியமான மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு மனநல கோளாறு, ஏதேனும் ஒரு மனநல குழப்பம் அல்லது மனநல நோய் இருக்கிற நபர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதேனும் ஆபத்தை விளைவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய ஒரு தவறான நம்பிக்கையாகும். ஃப்ரெண்ட்ஸ், ஏதேனும் மனநல கோளாறு அல்லது நோய் உள்ளவர்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்போ எதை செய்வாங்க, ஏதாவது குற்றம் இழைப்பாங்களா, அதை நம்ப முடியாது, அதனால் ரிஸ்க்கு அப்படின்னு ஒரு விதமான தவறான எண்ணம் சொசைட்டியில் பெரும்பாலும் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ரிசர்ச் டேட்டா இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டிக்மடைசேஷன், அதாவது ஒரு விதமான பிராண்டிங், அவங்களாம் இப்படி தான், அவன் ஏதோ ட்ரீட்மெண்ட் இருக்கானா, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி மக்களோட தவறான கணிப்பு தான் அது. அடுத்து என்னென்னா, அவர்களோட செயல்களை, பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி நினைக்கிறவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் இல்லை. மனநல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே எப்படி வேணால் பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான செயல்களில் எப்படி ஈடுபடுவாங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறதே ஒரு தவறான சிந்தனை. ஃப்ரெண்ட்ஸ்,
ஏதேனும் ஒரு மனநல கோளாறு உள்ளவர்கள் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக பிஹேவ் பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் எதை செய்வாங்கன்னு தெரியாது அப்படின்னு பொதுவாக நினைப்பது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதவங்க பேசுகிற பேச்சு. அறிவியல் ரீதியாக மனநல பாதிக்கப்பட்ட அனைவருமே ஏதேனும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு ஒரு விதமான ஆன்சைட்டி இருக்கவங்க ஏதாவது என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மனநல கோளாறு உள்ளவர்கள், ஏதேனும் நோய் உள்ளவர்கள் வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்கிறது மிக மிக தவறு. ஏன்னா ஏதேனும் ஒரு குற்ற செயலை செய்வதற்கு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை மட்டுமே முழுவதுமாக காரணமாக அமையாது. அதற்கு ஏதுவாக அமைந்திருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை காரணிகள், சோஷியோ என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதற்கு ஏதுவாக இருந்தால் அப்போ குற்ற செயல் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாகவே ஏதேனும் மனநல கோளாறு உள்ளவர்கள் குற்ற செயலில் ஈடுபடுவார்கள் அப்படின்றத நாம் நினைக்கவும் கூடாது. அப்போது இந்த ரிசர்ச் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட அத்துணை நபர்களுமே ஆபத்தை விளைவிப்பவர்கள். அவங்க என்ன விதமான செயல்களை செய்கிறாங்கன்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அனுமானிக்க முடியாது அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் அல்லது மூட நம்பிக்கையில் நாம் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கக்கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நாம பார்க்க போற 4வது மூட நம்பிக்கை பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அதிகமா இருக்கு. அது என்ன ஒரு மூட நம்பிக்கை எண்ணம் என்றால், மனநோய் அல்லது மனக்கோளாறு உள்ளவர்கள் கடவுளின் சாபத்தை பெற்றவர்கள். எந்தவித மனநோயுமே ஒரு கடவுளால அல்லது வானத்திலிருந்து மனிதர்கள் கொடுக்காம அபூர்வமா வந்தது அப்படின்னு நினைக்கிறதும் மிகப்பெரிய ஒரு தவறான எண்ணமாகும். ஃப்ரெண்ட்ஸ், 2021 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரையில் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் சில மாநிலங்களில் இன்றளவும் கூட அதிகமான படிப்பறிவில்லாத ஏழ்மை சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்கள், அவர்களை வந்து ட்ரைபல் பீப்புள், பழங்குடியின மக்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவர்களுக்கான ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஹெல்த் கேர் சிஸ்டம் அண்ட் ஈவன் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வுடன்ட் பி அவைலபிள். அதனால் கூட அவர்களுடைய இந்த சூழ்நிலை இப்படியாக இருக்கலாம். ஏன்னா தகவல்களையோ அல்லது மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பற்றின எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாதவங்க இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படிப்பட்ட பழங்குடியினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனநல கோளாறு யாருக்காவது வந்ததுன்னா அது கடவுளாக ஏற்படுத்தின சாபம், கடவுள் கொடுத்த சாபம், அது மேலேருந்து வந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. இது உண்மையாகவே சில பழங்குடியினர் கம்யூனிட்டிஸ், சமூக அமைப்பில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உண்மையாகவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு தவறான மூட நம்பிக்கை. உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை சூழ்நிலை, வேலை வாய்ப்பின்மை. மலை மேலே இருக்கிறவங்க எப்படிப்பட்ட தொழிலை செய்ய முடியும், எவ்வளோ போதிய வருமானம் இருக்கும், அப்போ ஏழ்மையான சூழ்நிலை இருப்பாங்க. அது தவிர்த்து ஒரு கடன் சுமையாக இருக்கலாம், அல்லது ஏதோனும் மற்ற பல காரணத்தினால குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், ஒரு பிள்ளை, ஒரு திருமணம் ஆகாதவர், திருமணமானவர் ஏதானும் கொஞ்சம் மாறுபட்ட செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இந்த குடும்பத்தில் கடவுளோட சாபம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து உண்மையாகவே ப்ரூவ் செய்யப்பட்ட ஆராய்ச்சி தகவல்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கூற்று. ஸோ மனநல நோயானது கடவுள் கொடுக்கக்கூடிய சாபம் கிடையவே கிடையாது. கடவுள் அப்படிப்பட்ட சாபத்தை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு அமானுஷ சக்தி, இப்போ கடவுள்னு சொல்லிட்டோம், அப்படிலாம் போனால் பேய் அடிச்சிருச்சு, இவன் திடீர்னு எதை பார்த்து பயந்துட்டான், அதுலேருந்து இப்படி ஆகிட்டான், அமானுஷ விஷயத்தினால இப்படி நடந்தது, சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அசாதாரண முறை, இயற்கைக்கு முரணான முறையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு பேயை பார்த்துட்டாரு, ஒரு பேய் அடிச்சிருச்சு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே ஒரு தவறான மூட நம்பிக்கை தான். இப்போ
இந்த ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய போராட்டத்தை, மிகப்பெரிய சூழ்நிலையை சந்திச்சுட்டு வெளியே வருவங்க அந்த ட்ராமான்றதை கொஞ்சம் லூஸ்லி டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது இது பேய் அறிஞ்ச மாதிரி ஏதோ பார்த்து பயந்துட்டான், மறண்டு போயிட்டான், அலறி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் இவன் இப்படி ஆகிட்டான், புத்தி பேதலிச்சு போயிட்டான் அப்படின்லாம் கிராம வழக்கத்தில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அமானுஷ சக்தியினாலோ அல்லது கடவுள் தந்த சாபத்தினாலோ வருவது அல்ல மனநல கோளாறுகளும் மனநல நோய்களுமே. அது சைக்கோசோஷியோ எலிமெண்ட்ஸ் மூலமாக சில பல காரணிகளால், உளவியல் காரணங்கள், சமூக காரணங்கள், பொருளாதார காரணங்கள் மிக முக்கியமானது, வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால கூட சாதாரணமான ஒரு ஆன்சைட்டி, ஒரு டிப்ரெஷனில் ஆரம்பிச்சது நாட்பட்டு போய் மிக மிக அதிகமான நாட்கள் போனால் ஒரு சிவியர் டிஸார்டராக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமாக இப்போ நான் சொன்ன இந்த தகவலுக்கான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட உலக சுகாதார நிறுவனம், இது வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஆர்கனைசேஷன் இல்லையா. உலக சுகாதார நிறுவனம்ன்றது 2025ஆம் ஆண்டில் சில மாதங்களுக்கு முன்னாடி மனநல நோய்களை பற்றிய உண்மை தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் டிஸார்டர்ஸ் ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, யாராவது ஒருவருக்கு மனநல நோய் வருகிறது என்றால் அவர்களுக்கு உடல் ரீதியான பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், உளவியல் ரீதியான, தென் சோஷியல் ஃபேக்டர்ஸ், சமூக காரணிகள், இப்படிப்பட்ட காரணங்களால் மட்டும்தான் ஏதேனும் மனநல கோளாறு ஒருத்தருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கே தவிர கடவுள் சாபம் கொடுத்தாரு, ஒரு அமானுஷ சக்தினால் வந்தது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய மூட நம்பிக்கையாகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், 5ஆவதா கடைசியில் சொல்றதுனால இந்த மூட நம்பிக்கையானது அல்லது தவறான எண்ணமானது ரொம்ப கம்மியான இம்பேக்டை கொடுக்குன்னு நினைச்சிடாதீங்க. இன்ஃபேக்ட் இதுவுமே அதிகமான தீவிரத்தன்மையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விதமான மூட நம்பிக்கை தான். அது என்னன்னா, தீவிர மனநோய் பிரச்சனைகள் போலவே எல்லா விதமான மனநல பிரச்சனைகளும் கோளாறுகளும் மனநல மருத்துவமனையில் மட்டுமே சரி செய்யப்படும். அதாவது எந்த ஒரு சின்ன மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கும் அனைத்து தரப்பினரும் ஒரு பெரிய மனநல மருத்துவமனையை நாடி சென்று அங்க இருக்கிற மருத்துவர்கள் மூலமாகத்தான் சாதாரணமான ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரியான மனநல உபாதைகளை கூட சரிப்படுத்த முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சரியான நேரத்துல ஆன்சைட்டியா இருக்கலாம் அல்லது குரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை நிறைய பேர் அடையாம இருக்காங்க. ஸோ இந்த தவறான நம்பிக்கை கூட பல விதங்கள்ல பல குடும்பங்களையும், பல இளைஞர்களையும், பல குடும்ப தலைவர்களையும் தலைவிகளையும் அதிகமாக பாதிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 5வது தவறான எண்ணம் அல்லது மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, எல்லா விதமான மனநல கோளாறுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப நிலையிலே இருந்தாலும் கூட ஒரு மாவட்டத்திலேயோ அல்லது அந்த மாநிலத்திலேயோ இல்லை எங்கே வந்து இருக்குமோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தேடி அலைஞ்சி ஓடி அங்கே இருக்கக்கூடிய சீனியர் சைக்காட்ரிஸ்ட், மிக மூத்த மனநல மருத்துவரை சந்தித்து அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறது ஒரு தவறான எண்ணமாகும். உண்மையாகவே நல்ல அனுபவம் மிக்க மனநல மருத்துவர்கள் எப்படிப்பட்ட மனநல கோளாறு இருந்தாலும் அவர்கள் வந்து அதை நிச்சயமாக சரி செய்யக்கூடிய முயற்சி எடுப்பார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா ஊர்லேயுமே மனநல மருத்துவமனை தனியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, அதற்கான சாத்தியமும் கிடையாது. அதனால தான் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸில், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு சைக்காட்ரி அண்ட் சைக்கலாஜிக்கல் சர்வீசஸ் தனியாக இருக்கும், கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இல்லைனா ஒரு கவுன்சிலிங் சென்டரில் ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடிய மனநல உபாதைகள், மனநல பிரச்சனைகளை ஒரு தனியார் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் சென்டராக இருக்கலாம், இல்லை என்ஜிஓஸ் நடத்துவாங்க, அங்கே ஏதாவது கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. இல்லைனா ஸ்கூல்ஸில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பகுதி நேர ஸ்கூல் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் வந்து பணியாற்றுறாங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல
இதில் கன்சல்டிங் பேசிஸில் கவுன்சிலர்ஸ் வராங்க, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட அவங்களோட மனநலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதற்காகவே ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியன் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம். இது என்ன முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் NMHP அண்ட் கம்யூனிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு முனைப்பு, அந்த இனிஷியேட்டிவ் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, மனநல ஆரோக்கியத்தை அனைத்து நிலைகளிலும் அனைத்து விதமான மக்களுக்கும் கிராமப்புறங்களுக்கு கூட சென்றடையணும்னு சொல்லும் பொழுது கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் இருக்காங்க, நிறைய மாத கர்ப்பிணி இருக்காங்கன்னா, அவர்களுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, அப்போ அந்த குழந்தை நன்றாக இருக்கிறதா, அதாவது அந்த கர்ப்ப காலத்தில் சில டெஸ்ட்லாம் வந்து சில கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃபீமேல் வருவாங்க இல்லையா, அவங்கள அனுபவம் மிக்க ஒரு 30-40 வயது மதிக்கத்தக்கவங்க கூட அந்த நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கவங்களுக்கு சில கவுன்சிலிங் அடிப்படையான விஷயத்தில், இல்லைம்மா இது சரியாக போகும், இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட அனுபவத்தின் வாயிலாகவும் தனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியின் வாயிலாகவும் அவங்களுக்கு வந்து சில ஏற்புடைய கவுன்சிலிங்கை கொடுக்கலாம். அது கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா நிலைகளிலுமே மனநலம் சம்பந்தப்பட்ட உதவிகளையும், அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அனைத்து நேரத்திலும் தனியார் மருத்துவமனைக்கு போங்கன்னு நம்ம சொல்லலை, ஓடி போயிட்டு அரசாங்கம் நடத்தக்கூடிய மனநல மருத்துவமனைக்கு தான் போகணுன்ற எண்ணம் வந்து தவறானது. முறையாக பயிற்சி பெற்ற கம்யூனிட்டி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், அல்லது முறையாக பயிற்சி பெற்ற ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு NGO ரன் பண்ணுவோம் அங்கேயா இருக்கலாம், இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே உங்களோட நிறுவனம் வந்து ஒரு கவுன்சிலிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க மாதத்துக்கு ஒரு முறைனா, அந்த சர்வீசஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வாறு செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சரியான நேரத்தில் சரியான இன்டர்வென்ஷன் கிடைக்கும் பொழுது அதிகப்படியாக போகக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தடுத்து சமாளித்து ரொம்ப எளிமையாகவே ஏற்படக்கூடிய அந்த மன ரீதியான உபாதைகளை நம்மளால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வில் பிகம் மோர் ப்ரோஆக்டிவ் ரேதர் தேன் பீயிங் ரியாக்டிவ். சரிங்களா? அதனால் இந்த கடைசியான அந்த எண்ணம் வந்து இருக்கவே கூடாது. கவுன்சிலிங் சர்வீசஸ் இருக்கும்போது பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல மென்டராக இருப்பாங்க, நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்னா, ஓரளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்ல முடியும்னா நீங்கள் அவர்கள்கிட்ட கூட நீங்கள் மனம் திறந்து சொல்லலாம். இது நம்பிக்கையை பொறுத்தது, உங்களோட தனிப்பட்ட கருத்தும் பொறுத்தது. அதனால் மனநல பிரச்சனைகள் ஏதேனும் வரும்பொழுது அதை தள்ளி போட வேண்டாம். ப்ளஸ் அதற்கு வந்து சிகிச்சைக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு நினைக்கவும் வேண்டாம். அரசாங்க மருத்துவமனை, அரசாங்கம் நடத்தக்கூடிய கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சர்வீசஸ்லேயே கிடைக்கக்கூடிய சர்வீசஸையும் ஒவ்வொரு நபரும் எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.